தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் செம்ம ஃபயராக வந்து ஒரு ஸ்பீச் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது பனையூரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான தீர்மானங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி ஒரு ஃபயரான சம்பவம் இன்றைக்கி நடந்தது என்னென்னா, அவர் தான், அதாவது விஜய் அவர்கள் தான் அந்த கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து ஒரு மனதாக வந்து அங்கே முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயத்தை ரொம்பவே ஒரு ஆவேசமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது விவசாய நலங்களை பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல 1500 குடும்பங்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அங்கே வந்து ஏர்போர்ட் வரக்கூடாது. அப்படி மீறி அதில் வந்து ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை தலைமைச் செயலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து முற்றுகையிட்டு உங்ககிட்ட நியாயம் கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, சமீபத்தில் இங்கே வந்த விமான போக்குவரத்து துறை அமைச்சரே வந்து பார்த்தோம்னா, ஒன்றிய அமைச்சர் என்ன சொன்னார்னா, இந்த பிளானுக்கு வந்து ஆக்சுவலாக பர்மிஷன் கொடுத்ததே டிஎம்கே தான். ஸோ அதனால் டிஎம்கே தான் இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ஃபயரான ஒரு சம்பவமாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த செயற்குழுவில் என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 11,000 கிராம பஞ்சாயத்துக்கு வந்து சென்று மக்களிடையே வந்து கருத்து கேட்பது, கிராமமாக வந்து செல்வது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. இதை தாண்டி இப்போ ஜூலை 2nd வீக்லேருந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறதுக்காக கேம்ப் மாதிரி போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, 2 கோடி உறுப்பினர்களை வந்து கொண்டு வரதுக்காக ஜூலை 2nd வீக்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கப்பா விஜய் வரவே இல்லை, இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு. இனி அடுத்தடுத்து பார்த்தோம்னா ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 2வது ஒரு பெரிய ஒரு மாநில மாநாடு அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தோம்னா விக்கிரவாண்டி இந்த விழுப்புரமில் வந்து ஒரு பெரிய லெவலில் முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. ஸோ அது வந்து பெரிய அளவில் நடக்குது. இதை தாண்டி அடுத்தடுத்து இந்த ஆகஸ்ட், செப்டம்பரில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்கிறாரு. அதோடு சேர்த்து 5 மிகப்பெரிய ஒரு மண்டல மாநாடு அப்படிங்கிறதும் வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த 7-8 மாதம் டிவிக்கே ஃபுல்லாக வந்து அடுத்து பெரிய ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம கூட்டணி சார்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. யாரோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், கொள்கை எதிரியான பாஜக கூடயும் திமுக கூடயும் வந்து கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது இதோட வந்து என்னென்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை வந்து ஏடிஎம்கே கூட வைப்பாரோ அப்படின்னா, டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. பட் ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே கூட விஜய் அவர்கள் கூட்டணி வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி மறைமுகமாகவும், அதாவது பிஜேபி கூட மறைமுகமாகவும் இல்லை நேரடியாகவும் ஒரு கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக நடந்த மதுரையில் மாநாடு, அதெல்லாம் வந்து அதில் வந்து அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்திருந்தது. அதனால் மக்களை பிளவுபடுத்தி, மத ரீதியாக பிளவுபடுத்தி ஒரு அரசியல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால் பெரியாரையோ அண்ணாவையோ வந்து தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அதை வந்து என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அடுத்து டிவிகேவுக்கு ஃபுல்லாக வந்து அப்டேட் தான். ஸோ தொடர்ச்சியாக ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக ஃபயராக பல சம்பவங்கள் வந்து நடக்க போகுது. ஸோ விவசாயிகள் பக்கம் எப்போவுமே நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி சில விமர்சனங்கள் வருது. என்னென்னா, விஜய்க்கு மொத்தமே 8-12% தான் ஓட்டு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்து வந்து 7-8 மாதத்தில் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்கிறாங்க விமர்சனம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக வந்து அவர் கேண்டிடேட்ஸே பார்த்தோம்னா ஒரு 30-40 தொகுதியில் தான் அவருக்கு நிப்பாட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா மீதி எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு பெருசாலாம் ஓட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சில நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் உண்மை அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா 234 தொகுதியிலும் கட்டமைப்பு அப்படிங்கிறது வலுவாக தான் வந்து இருக்குது டிவிகே பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து எந்தெந்த கூட்டணி அணிகள் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரப்போகிற மாதங்களில் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2ஆக உடையுமா இல்லை எந்த பக்கம் போவோம் வரும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் திமுகவில் இருப்பாரா மாட்டாரா இல்லை வெளியே வருவாரா இப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் 2-3 அணியாக இருக்காங்க, அவங்க எந்த பக்கம் வரப்போகிறாங்க. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் திமுகலேருந்து சில பேர் எல்லாம் யார் வரப்போகிறாங்க. அதனால் ஸோ வெறும் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி மட்டும் தாண்டி
அங்கங்கே பல கட்சிகள் வந்து இன்னும் பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எந்த பக்கம் கூட்டணி போகலான்னு. ஸோ அவங்களும் வந்து வந்தாங்க அப்படின்னா டிவிக்கே கிளியராக பெரிய அளவில். அதனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா, சும்மா இந்த 30-40 தொகுதியில் வந்து நிப்பாட்டுறது தான் கேண்டிடேட் இருக்காங்க, பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு வந்து சும்மா எதையாவது போட்டு விட்றாங்க பார்த்தியா, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். அதனால் ஸோ கூட்டணி எந்த பக்கம் வைக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த செயற்குழுவில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ எந்த பக்கம் அப்படின்னா யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அவர் தான் வந்து தெளிவாக எடுப்பார். ஸோ தலைவர் எடுக்கிறது தான் அப்படிங்கிறது முடிவு அப்படிங்கிறது இந்த செயற்குழுவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் அடுத்த ஒரு 7-8 மாதத்துக்கு டிவிக்கே ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் 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 அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இல்லை தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய ஒரு எம்ஜிஆர் ஏற்படுத்தின அந்த ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ செயற்குழு பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.